ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துயில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் இனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்புகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். லக்னத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு சுப அசுப பலன்கள் கொடுக்கும். அப்போ அந்த ஜாதகனிடம் எந்த விதமான குண நலன்களும் செயல்பாடுகளும் நடைமுறையிலே இருக்கும். அப்போ அந்த ஜாதகன் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த காரகத்தை நோக்கி செல்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. அப்போ ஜம்புநாதியம் என்ற நூல் என்ன கூறுகிறது அப்படின்னா, ஜனன கால ஜாதகத்திலே லக்னத்தில் சுப கிரகங்கள் ஒருவருக்கு இருந்தால் அந்த ஜாதகன் தீர்க்க ஆயுள் உள்ளவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி ஜம்புநாதியம் என்ற நூல் கூறுகிறது. அதே போல நல்ல சிந்தனையாளராகவும் வாழ்க்கையிலே பொருளாதாரங்களோடு தனவானாவான் அப்படின்னு சொல்லுது. எப்படி? லக்னத்தில் சுபகிரகங்கள் இருந்தா. அப்போ அதே போல ஆட்சி உச்சம் பெற்ற கேந்திர கோணங்களில் ஏறி இருந்தாலும் சுப பலன்களே அந்த தசாபுத்தி காலங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாவ கிரகங்கள் இருந்தால் எதிர்மறையான செயல்கள் இடையூறுகள் அந்த ஜாதகனுக்கு அந்த தசாபுத்தி வந்தால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஜம்புநாதியம் என்ற நூலில் கூறியிருக்குது. அதே போல ஜன்ம லக்கினம் மேஷமாகி அதிலே சூரியன் இருந்தால் தனவான் செல்வந்தனாக இருப்பான் அப்படின்னு சொல்லுது. ஜன்ம லக்கினம் ரிஷபமாக இருந்து அதிலே சூரியன் இருந்தால் அந்த ஜாதகன் கண்களில் இடையூறுகள், கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நோயுள்ளவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. அதே போல ஜன்ம லக்கினம் கடக லக்கினமாக இருந்தால் அந்த ஜாதகனுக்கு கண் பார்வை சதவிகிதத்தின் அடிப்படையிலே தான் இருக்கும். ஒரு 30% இருக்கும், இல்லை ஒரு 25% கண் பார்வை இருக்கு. எதில்? கடக லக்னமாக இருந்தா அதில் சூரியன் இருந்து அப்படின்னு சொல்லுது. ஜென்ம லக்கினம் துலா ராசியாக இருந்து அதிலே சூரியன் இருந்தால் தன்னை பெற்ற தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட ஜாதகனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. அதே போல ஜென்ம லக்கினம் மகரமாகி அதிலே சூரியன் இருந்தால் ஜாதகன் தனவான், தனம் உடையவனாவான், செல்வந்தனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம லக்கினம் மீனமாகி அதிலே சூரியன் இருந்தால் ஜாதகன் ஸ்திரீ பிரஜைகள் உள்ளவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. ஜென்ம லக்கினத்தில் சூரியன் இருந்து பாவ கிரகங்களுடன் தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடத்தினால் எந்த வயதோ அந்த வயதுகளிலே ஆயுதங்களால் அந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகள் இருக்கும் என்று கூறுகிறது. அதே போல ஜென்ம லக்கினாதிபதி யாரோ வேணாலும் இருக்கட்டும், ஒருவருக்கு யாராக இருந்தாலும் கேந்திர கோணங்களில் இருந்தால் அந்த ஜாதகன் வியாதிகள் இல்லாமல் இருப்பான் என்று ஜம்புநாதியம் கூறுகிறது. ஜென்ம லக்கினம் பாவகாதிபதிக்கும் 8ஆம் அதிபதிக்கும் தொடர்பில் இருந்தால், அப்படி இருந்த தசாபுத்தி நடத்தினா ஜாதகன் துர்பலவானாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. அதே போல லக்கினாதிபதி 6, 8ஆம் இடங்களிலே இருந்து தசாபுத்தி நடத்தினால் பலவீனமாகி எதிர்மறையான பலன்களே அந்த ஜாதகனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுது. ஜென்ம லக்கினத்திற்கு 5, 9ஆம் இடங்களில் சனி பகவான் இருந்து
ராகு கேதுக்களுடன் யாரோ ஒருவரிடம் தொடர்பு பெற்றால், யாரு? ஜென்ம லக்கினத்திற்கு 5, 9ஆம் பாவகங்களில் சனி அல்லது ராகு கேதுக்களுடன் தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடத்தினால் அல்லது பாவர்களுடன் கூடியிருந்தால், தசாபுத்திகள் நடத்தினால் 5, 9 கூடிய கிரகங்களில் பாவ கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்தின என்ன சொல்லுது? அசுப பலன்களே அந்த ஜாதகனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுது. அதே போல ஜென்ம லக்னத்தில் ராகு இருந்து அந்த லக்னாதிபதி ராகுவுடனே சேர்ந்திருந்தாலும் தொடர்பு பெற்றாலும் சர்ப்பம், வஞ்சகன், திருடன் இவர்களால் இந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகள் இருக்கும் என்று கூறலாம். ஜென்ம லக்னத்திற்கு சூரியன் பிளஸ் சனி தொடர்பில் இருந்து தசாபுத்தி நடத்தினால் ஜாதகனுக்கு வாழ்க்கையே பயப்பட்டு வாழ வேண்டியதாய் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஜென்ம லக்கினத்தில் சனியும் ராகுவும் கூடியிருந்து தசாபுத்தி நடத்தினால் ஜாதகனுக்கு ஜெகத் பீஜம் உண்டாகும் என்று கூறுகிறது. பொதுவாக எந்த லக்னமாய் வேண்டுமானாலும் இருக்கட்டும், சூரியன் அவருடைய ஜாதகத்திலே எங்கு இருந்தாலும் தன்னுடைய லக்னாதிபதியை தொடர்பு பெற்றாலோ அல்லது பார்த்தாலோ அல்லது அவருடைய நட்சத்திர சாரங்களில் இருந்தாலோ இருந்து தசாபுத்தி நடத்தினால் ஜாதகன் பித்ரு தனமுடையவனாவான், தனவானாவான், ராஜயோகம் உள்ளவனாவான், தர்மம் உடையவன். அதே போல பாடல் வரியில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜென்ம லக்கினம் மேஷமாய் ரவி இருந்தால் ஜனித்தவன் நேத்திர ரோகியாய் இருப்பான், அன்புடனே கடக லக்கினத்தில் ரவி இருந்தால் ஆகுமப்பா நேத்திர பங்கம் என்று சொல்லு, இன்புடனே துலாம் சிங்கம் தனில் சூரியன் இருந்தால் இரவு நிலை கண் தெரியாதப்பா, 12 2 நரிபாவர் இருந்தால் கண்ணோயால் கலங்குவானே அப்படின்னு சொல்லி பாடல் வரியில் குறிப்பிடுது. இன்னும் எவ்வளோ விஷயம் பேசலாம். லக்னத்தை தொடர்பு பெறுது, பாவ கிரகங்கள் இருந்து எந்த கிரகம் இருந்தால் எந்த விதமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த வீடியோ போட முடியும். அப்போது மேற்கொண்ட விஷயங்களை ஜம்புநாதியம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்களாகும். வணக்கம்.